அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சியினுடைய சார்பாக தமிழ்நாடெங்கும் 61 சட்டமன்ற தொகுதிகளில் புதிய தமிழகம் கட்சியினுடைய வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள். எங்களுடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு வாக்களித்த அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆட்சி முறைகளில் ஜனநாயகம்தான் உயர்ந்தது, அதுதான் மக்களுக்கானது என்ற அடிப்படையில் மக்களுடைய வாக்குரிமையினுடைய அடிப்படையில் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பிரதிநிதிகள் ஆட்சியாளர்களை தீர்மானிக்கக்கூடிய முறைதான் உலகெங்கும் ஜனநாயக என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அந்த பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த தேர்தல் நியாயமாகவும் நாணயமாகவும் உண்மையானதாகவும் எந்தவிதமான அச்சுறுத்தல்கள் ஆசை வார்த்தைகள் இல்லாததாகவும் இருந்திட வேண்டும். ஆனால் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் எந்த நோக்கத்திற்காக இந்திய நாடு சுதந்திரம் பெற்றதோ, இந்திய நாடு ஒரு சுதந்திரமான ஜனநாயகபூர்வமான குடியரசு என்று அறிவிக்கப்பட்டதோ, அதை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இல்லாமல் தமிழ்நாடெங்கும் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் இது ஜனநாயகமா பணநாயகமா என்று கேட்கக்கூடிய வகையில் பட்டி தொட்டி எல்லாம் பணம் வாக்காளர்களுக்கு வாரி இறைக்கப்பட்டிருக்கிறது. நான் போட்டியிட்ட ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி உட்பட தமிழ்நாட்டினுடைய பல தொகுதிகளிலும், இன்னும் சொல்லப்போனால் அனைத்து தொகுதிகளிலுமே எந்தவிதமான தங்கு தடையும் இல்லாமல் வாக்காளர்களுக்கு பணம் பரிமாறல் செய்யப்பட்டிருக்கிறது. பல வேட்பாளரிடத்தில் பல லட்சக்கணக்கான ரூபாய், கோடிக்கணக்கான ரூபாய் கைப்பற்றப்பட்டாலும் கூட அதை பற்றியே தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவே இல்லை. தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகின்ற பொழுது ஒரு சில குறைபாடுகள், குறிப்பாக அஃபிடேவிட்டில் பொருந்தாது பொருந்தும் என்று ஒரு வார்த்தைகள் இல்லாவிட்டால் கூட மனுக்கள் நிராகரிக்கப்படுகின்றன. ஆனால் அடாவடியாக, அராஜகமாக, ஜனநாயகத்துக்கு விரோதமாக பல கோடிகளை கையிலே வைத்துக்கொண்டு, குறிப்பாக 19ஆம் தேதி, 20, 21, 22, 23ஆம் தேதி இந்த 5 நாட்களில் மிதமிஞ்சிய அளவுக்கு பணம் வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தடுக்கக்கூடிய வகையில் தேர்தல் ஆணையம் வலிமை பொருந்தியதாக இல்லையா, அல்லது இதை தடுக்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் கருதுகிறதா, அல்லது இது ஒரு அங்கம் என்று பணப்பழக்கம், இது ஒரு தேர்தல் நடைமுறையின் அங்கம் என்று விட்டுவிடுவார்கள் என்று தெரியவில்லை. கோவையிலே கூட பல தொகுதிகளில் தங்க காசுகள் எல்லாம் கொடுக்கப்பட்டதாக செய்திகள் வருகின்றன. இது இப்படியே இருந்தால் இந்த நாடு எங்கே போய் முடியும்? கிராமங்களுக்கு செல்கின்ற போது பொதுவாக பெண்கள் மதுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், போதை பழக்கங்களால் தங்களுடைய பிள்ளைகள்
அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை, இளைஞர்களுக்கு வேலை இல்லாத நிலை அனைத்தையும் சுட்டிக்காட்டுகிறார்கள். மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு கிளர்ந்திடுகிறார்கள். ஆனால் அந்த கிளர்ச்சியை எப்படி நெருப்பிலே நீரை ஊற்றி அணைப்பதைப் போல, குறிப்பாக கடைசியாக 23ஆம் தேதி வாக்குப்பதிவு என்றால் 22ஆம் தேதி இரவு முதல்ல 500 கொடுத்தால் அதுக்கு பிறகு 1000, இன்னொரு வேட்பாளர் 1000 கொடுத்தால் இவர்கள் போட்டிக்கு 1500 என்று வேட்பாளர்கள் கூடிய போட்டி போட்டுக்கொண்டு 3000 4000 ரூபாய் வரையிலும் ஒரு வாக்காளருக்கு பணம் பட்டுவாடா நடைபெற்றிருக்கிறது. இப்படியே சென்றால் சாதாரண ஒரு குடிமகன், ஏழையாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டில் தாங்களும் மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்பே அறவே ஏற்று போகக்கூடிய சூழல் உருவாகியிருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் நடைபெற்றது ஒரு சாதாரணமான தேர்தல் சடங்காகத்தான் நடைபெற்றிருக்கிறதே தவிர, இந்த தேர்தலை வசதி உள்ளவர்கள், பணம் உள்ளவர்கள், நீங்களாம் இந்த தேர்தலை நடத்தி கொள்ளுங்கள், நாங்கள் முடிவை நாங்கள் அறிவிக்கிறோம் என்பதை போன்றுதான் இருந்ததே தவிர, ஒரு நடுநிலையோடு தேர்தல் ஆணையம் செயல்பட்டு முறைகேடுகளை தடுத்து நிறுத்தி, அடாவடிகளை தடுத்து நிறுத்தி, வாக்காளர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பணங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் தேர்தல் ஆணையம் செயல்பட முடியாத ஒரு நிலை கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இப்பொழுது தமிழ்நாட்டில் ஏதோ அமைதியாக தேர்தல் நடைபெற்றது என்று சொன்னால் கூட இது அமைதியான தேர்தலாக கருத இயலாது. என்று சொன்னால் வாக்காளர்களுக்கு போட்டி போட்டு அவர்களை ஊழல்படுத்திய பிறகு இது அமைதியான தேர்தல் எப்படி என்று சொல்ல முடியும்? இந்த தேர்தலில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை காட்டிலும் கூடுதலான வாக்குப்பதிவுக்கு காரணம் தனிப்பட்ட எந்த ஒரு அரசியல் கட்சியும் இல்லை. மாறாக வழக்கமாக இருமுனை போட்டியாகத்தான் இருந்திருக்கிறது பெரும்பாலும். ஆனால் இந்த முறை 5 கட்சிகள் 6 கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களை இறக்கிய காரணத்தினால் ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய கட்சிக்கு வாக்குகளை சேகரிக்கக்கூடிய வகையில் களமிறங்கி வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்து வந்த காரணத்தினால் ஒட்டுமொத்தத்தில் இந்த தேர்தலில் வாக்காளருடைய வாக்களிப்பவருடைய சதவீதம் அதிகரித்திருக்கிறது. ஆனால் என்னுடைய கவலை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக நான் சொல்ல விரும்புவது, இது தமிழ்நாடு அளவுக்கு இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று கருதவில்லை. இந்திய அளவுக்கு தேர்தல் ஆணையம் இதுக்கு இந்த பணப்பழக்கம் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு உருவாவது எந்த விதத்திலும் சரியானதல்ல. நாளடைவில் ஜனநாயகம் படுகொலைக்கு தள்ளப்படும், படுகொலை இன்னும் சொல்லப்போனால் பட்டப்பகலே இது படுகொலை செய்யப்பட்டிருக்கிறதாகத்தான் கருத வேண்டியிருக்கிறது. எனவே இதில் இந்த நாட்டில் ஊழல் ஒழிக்கப்பட வேணும், ஜனநாயகம் தழைக்க வேண்டும், ஏழை எளியோரும் எல்லோரும் நாட்டு மன்னர்கள், எல்லோரும் ஜனநாயகத்தில் பங்கேற்க வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள், ஜனநாயகத்தினுடைய மாண்பு என்ன, அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய கருத்து என்ன, அதனுடைய நோக்கம்தான் என்ன என்பதை புரிந்து கொண்டவர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டில் வரக்கூடிய காலகட்டங்களிலாவது இந்த பணப்புழக்கங்களை அடியோடு தடுத்துவதற்கு உண்டான வழிமுறைகளை காணணும். இந்திய தேர்தல் ஆணையம் இது போன்று தேர்தல்களை அனுமதிக்கும் பட்சத்தில் இது எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு விரும்பக்கூடாத சம்பவங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே தேர்தல் ஆணையம் இனிமேலாவது தமிழ்நாட்டில் இந்த பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும். இந்த தேர்தல் நடைபெற்றக்கூடிய தேர்தல் இது உண்மையான ஜனநாயகபூர்வமான தேர்தல் அல்ல. தேர்தலில் அந்த மனுக்கள் தாக்கல் பண்ணும்போது எடப்பாடி பழனிசாமி, முதல்வர் மு.க. ஸ்டாலின் இவங்க மாதிரி இருக்கிற முக்கிய தலைவர்களுடைய வேட்புமனுக்கள் நிறைய குறைபாடுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? அதாவது எங்களுடைய வேட்பாளர் 4 பேருங்க ஒரு பொருந்தாதுன்னு எழுதலைங்க. பொருந்தாதுன்னு எழுதுறது ஒரு ஆடிட்டரோ அல்லது அஃபிடேவிட் பண்ணக்கூடிய நோட்டரியோ
ஏதாவது வந்து வேகமாக பார்க்குற போது நிறைய மனுக்கள் வரும்போது அதை அங்கே வந்து ஃபில்லப் பண்ண சொல்லலாம். அதுக்காக வந்து நானே பேசினேன் 2 பேரும் ராம்நாட்டில் வந்து முனுசாமி உங்கள் வேட்பாளர். அடுத்த நாளெல்லாம் பேசுகிறோம், சார் வந்து இது ஸ்மால் மிஸ்டேக், அப்சர்வர்கிட்ட பேசுகிறோம். அதே போல் ஏபி ஃபார்ம் கொடுக்கறது, அதாவது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் தேர்தலில் மட்டுமே போட்டியிடக்கூடிய கட்சிகள் கிடையாது. இளைஞர்கள் வர்றாங்க, நாங்கள்லாம் கடத்துக்குள்ளே வர்றோம், ஜனநாயகத்தில் வந்து இந்த மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கணுன்றதுக்காக வந்து நிறுத்துகிறோம். அப்போது சிறு சிறு தவறுகளை வந்து அந்த இருக்கக்கூடிய அதிகாரிகளே தவறுகளை கரெக்ட் பண்ணி இதை ஒழுங்குபடுத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதை எடுத்தோடனே ரிஜெக்ட் தான் பண்ணுறாங்க. பட் அதே சமயத்தில் வலுவானவர்கள், பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள், இவர் பெரிய பதவிக்கு வர வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள், அவளத்தில் வந்து அதிகாரிகள் வந்து மென்மையான போக்கு அணுகிறாங்க. இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேர்தல் பறக்கும்படைன்னு ஒன்று வச்சுக்கிறாங்க. ஏறக்குறைய 400 கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு சட்டமன்ற தொகுதியில் 2 பறக்கும்படை இருந்தால் எப்படி இருக்க முடியும்? ஒரு இடத்துல இருந்து நாங்கள் வந்து புகார் அளிக்கிறோங்க, நைட்டு மணி 1 மணிக்கு நான் ஆரோ கூப்பிட்டு பேசுகிறேன், இது மாதிரி இந்த இடத்துல இருந்து இருட்டுக்குள்ளே உட்காந்துட்டு பணப்பட்டுவாடா வர்றாங்க, 2 வீலர் வர்றாங்க, பேக்கில் போடுறாங்க, போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் முதல்ல 10:30 மணிக்கு அலர்ட் பண்ணுறோம், 12 மணிக்கு அலர்ட் பண்ணுறோம், 1:30 மணிக்கு கூப்பிட்டு சொல்கிறோம். ஆனால் ஒரு காவலர் கூட வரலைங்க. அதே போல் வாக்களிக்கிற அன்று 23ஆம் தேதி வந்து காலை 11 மணிலேருந்து க்யூ நிற்கிறாங்க, தனித்தனியாக சந்துக்குள்ளே கூப்பிட்டு பணம் கொடுக்குறாங்க, அதுக்கு போட்டால் போலீஸ் வரதில்லைங்க. ஸோ இப்படி இது பட்டவர்த்தனமாக வந்து இந்த பணம் கொடுக்கறத வந்து தேர்தல் ஆணையம் தடுத்து நிறுத்துறதுக்கோ அது வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எந்த விதமான ஏன் சென்சிட்டைஸ் பண்ணல அது அப்படின்னா எங்கேயோ ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்குது, குறைபாடு இருக்கிற மாதிரி நான் கருதுகிறேன். சார், இப்போ வந்து நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, வரலாற்றில் அதிகமான வாக்குப்பதிவு தான்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் வந்து மார்க்கெட்டிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப அப்பட்டமான தவறானது. ஞானேஸ்வர் பார்த்தேன், அவர் வந்து தன்னுடைய கடமையை அவர் சரியாக செஞ்ச மாதிரி தெரியலிங்க. நான் 1991 ராஜீவ் காந்தி அவர்கள் மரணத்துக்கு பிறகு அப்பொழுது சேஷன் அவர்கள் வந்து இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் வந்தார். அந்த ஒரே ஒரு மனுஷன் இந்தியாவில் வந்து எந்த விதமான முறைகேடுகளுக்கும் இடமெல்லாம் வந்து தேர்தல் நடத்தினார். ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து சாதாரண, அதாவது எல்லாருக்கும் எப்படி பணப்பட்டுவாடா நடந்ததுன்னு தெரியும். அதை வந்து அவர் வந்து அதையெல்லாம் மறைச்சிட்டு வந்து ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னால் அது என்னது? ஓட்டு போடுறது மட்டுமே ஜனநாயகம் கிடையாது, ஆச்சுங்களா? அது ஓட்டு எப்படி போட வைக்கப்படுகிறார்கள், அதுக்குள்ளே என்ன தெல்லுமுள் நடந்திருக்குது, என்ன முறைகேடு நடந்திருக்குது, இது ஜனநாயக பூர்வமாக நடந்திருக்குதா, தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா, ஜனநாயகத்தோட நோக்கம் நிறைவேற்றப்பட எல்லாமே கணக்கில் கொள்ளாமல் வந்து நான் வந்து மக்கள் வந்து ஜனநாயக கடமைகள் நிறைவேற்றி விட்டார்னு அவர் வந்து ட்விட்டர் போடுறது வந்து 100க்கு 100 யதார்த்தத்துக்கு புறமாக இருந்துங்க. அதே மாதிரி இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர்னால தான் அதனுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்துச்சுன்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் வந்து புதிதாக விஜய் வந்து தேர்தலுக்கு வந்ததுனால அதனால வந்து வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பாத்தீங்கன்னா இந்த தேர்தலில் வந்து மதியம் 2 மணிக்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து வாக்களிச்சிட்டாங்க. ஈவினிங் 4 மணிலேருந்து 6 மணிக்கு எல்லா வாக்குச்சாடியும் வந்து வெறிச்சோடி காணப்பட்டுச்சு. இதோடைய அதாவது ஒன்று வந்துங்க 11 மணிக்கு பிறகே வந்து வெயில் வந்து தாக்கம் அதிகமாகிடுது. அதனால் காலையில் நேரத்தில் வந்து வாக்களிக்க வந்திருக்கிறது ஆர்வத்தோடு வந்து வாக்களித்து போயிருப்பாங்க. அதுக்கு பிறகு 4 மணி 4:30 மணிக்கு பிறகு 5 மணிக்கு பிறகு தான் கேள்வி நிற்கிறாங்க. 2 விஷயம், நீங்கள் வந்து வாக்காளர் அந்த 81%, 82% இந்த கோயம்புத்தூரில் 85% வர்றதுக்கு நம்ம முக்கியமான காரணம் அந்த பணப்பட்டுவாடா ஒரு காரணம் ஆச்சுங்களா. அந்த கம்பல் பணம் கொடுத்து அவங்களுக்கு பரிசு பொருள் கொடுத்து அப்போ அவங்களை வந்து நிர்பந்தம் செய்கிறார்கள். நீ வந்து வாங்கிட்ட ஓட்டு போடு, வந்து ஓட்டு போடு அப்படிங்கிறது தான் அதனுடைய கட்டுப்பாடு. இப்போ வந்து 1 லட்ச ரூபாய் கையில் கொடுத்து விட்றாங்க, 10,000 ரூபா அந்த கொடுக்குற கையில் எடுத்துக்கணும், 3,000 ரூபாய் கொண்டு போய் வாக்காளர்கிட்ட கொடுன்னு சொல்கிறாங்க. அவன் கரெக்டாக வந்து 30 பேர்த்த கூப்பிட்டு வந்து ஓட்டு போட வச்சிடறான். ஸோ இப்படி ஒரு முறைகேடு நடக்கிறது வந்து ஏன் ஒத்துக்காமல் வெறுமனே வந்து இந்த சதவீதம் கூட்டினதுக்கு முதல்ல கடந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் பார்த்தோன்னா 2 அணி, அதிகபட்சம் வேணால் 1 ஆகுது. இப்போ வந்து 5 அணி இருக்குதுங்க. அதாவது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ எல்லா அணிகளுமே வரிஞ்சு கட்டுக்கொண்டு வேலை செய்கிறாங்க. அவங்க விஜய் வந்ததுனால அது அவங்க இளைஞர்கள் கொஞ்சம் கூட போட்டிருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. பட் அது மட்டுமே காரணம் இல்லை. தமிழ்நாட்டில் இந்த பணப்புழக்கத்தினால அது நிர்பந்தப்படுத்தப்பட்டு வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அதுபோக வந்து இப்போ எஸ்ஐஆரை நீக்கிறதுனால சதவீதம் ஆட்டோமேட்டிக்காக வந்து முதல்லையும் இப்படி தான் இருந்திருக்கும். ஆனால்
வாக்காளர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற போது அதில் வந்து இப்போ வந்து சரியாக சொல்கிறாங்க வந்து இப்போ 100 பேர் வாக்காளரில் 70 பேர் வாக்களித்ததுன்னா அது வந்து 70% ஆகுது. இப்போ அதே வந்து 80 பேர் இருக்கிற இடத்துல வந்து 70% போது அதுக்கு சதவீதம் கூடுது. இதுதான் வந்து பாயிண்ட்டு. ஸோ ஏறக்குறைய 80 லட்சம் பேர் குறையிற போது அதே சதவீதம் ஓட்டு போட்டாலும் கூட சதவீதத்தினுடைய இது எண்ணிக்கை கூடுது. அவ்வளோதான். நீங்கள் போட்டி போட்ட ஒட்டப்பிடாரம் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அமமுக கட்சியில் வந்து கிரிமினல் கேஸ் இருந்திருக்கு. நீங்கள் அந்த இது இருக்கிறப்போ வந்து அது வந்து இதுலேயே வந்து நீங்கள் அதை அப்போஸ் பண்ணிக்கலாம். இவர் மேலே வந்துட்டு ஆக்சுவலாக வந்து கிரிமினல் ரெக்கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு மற்ற எல்லா கேண்டிடேட் மேலே கிரிமினல் கேஸ் இருக்கான்னு லோன் இருக்கிறப்போ அவர் பேரில் வந்து கிரிமினல் கேஸ் இருக்கு எஸ்ன்னு வந்துட்டு இதில் வந்திருக்கு. நாங்கள் அதை சரியாக கவனிச்சமாக தெரியலைங்க சார். கோவை தெற்கில் மட்டும் அதிகமாக பணப்புழக்கம் நடந்துட்டு எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது மொத்தமாக நாங்கள் வந்து அங்கேருந்து அப்சர்வ் பண்ண கோவை மாவட்டத்திலேயே வந்து பெரிய கணத்துக்கடவு தொகுதியில் கோவை தெற்கு, கோவை வடக்கு, இதில் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து கோவை மாவட்டத்தை மையமாக வச்சு இங்கே வந்து மிகப்பெரிய அளவுக்கு இது ஒரு பணப்பழக்கம் நடைபெற்றிருக்குதுங்க. அங்கே தான் தேர்தல் ஆணையத்தினுடைய டோட்டல் ஃபெயிலூர். தேர்தல் ஆணையம் அதில் என்ன பிரச்சனைனா, நேற்று வரலும் தாசில்தாராக இருக்கிறாரு, நேற்று வரலும் ஆர்டிஓவாக இருக்கிறாங்க, இன்றைக்கி திடீர்னு அவர் தேர்தல் இதாக அலுவலராக மாறிடுறாங்க. அப்போது அவங்க இன்னும் அரசனுடைய அதிகாரிகள் அந்த ஸ்டேட்டினுடைய அதிகாரிகளாகவே கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் அந்த குறைபாடுகள் இல்லாமல் தேர்தல் ஆணையம்னு சொன்னாலே, தேர்தலில் நடத்தக்கூடிய அதிகாரிகள் என்று சொன்னாலே அவர்கள் மத்திய அரசனுடைய அதிகாரிகளாகவோ மாநில அரசனுடைய அதிகாரிகளாக இல்லாமல் முழு நேர தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகளாக கீழிருந்து மேலே வரலும். இப்போ இந்த எஸ்ஐஆர்லேயும் கூட கடைசியில் யார்கிட்ட கொடுத்தாங்க? திருடங்கட்ட சாவி கொடுத்த மாதிரி 2 கட்சிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாங்க வாக்காளர் சேர்க்கையே. அது எந்த விதத்தில் சரியாக இருக்க முடியும்? அங்கே இருக்கிற பட்சின்னு கொடுக்குறாங்க. இப்போ அவங்க தான் வாக்காளர் சேர்க்கறது நீக்கிறது எல்லாமே அவங்க போயிருங்க. அதனால் வந்து தேர்தல் ஆணையம் வாக்காளர் சேர்ப்பிலிருந்து கடைசி வரலும் அதுக்கு முழு நேரமாக வந்து இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், சென்ட்ரல் எலெக்ஷனுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துடுறாங்க. இந்த பஞ்சாயத்து தேர்தல் நடத்துறதும் கூட இதெல்லாம் எடுத்துகிட்டு முழு நேரமாக வந்து அது எந்த எலெக்ஷனாக இப்போ சொசைட்டியிலேருந்து நடத்தக்கூடிய அளவுக்கு வந்து இந்த தேர்தல் ஆணையத்தை டோட்டலாக வந்து மறுசீரமைக்கவில்லை என்று சொன்னால் நம்ம கண்ணு முன்னால் இந்தியாவில் ஜனநாயகம் அப்படியே சரிந்து விழுந்துவிடும். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான எதிர்கட்சிகள் இந்தியாவில் எலெக்ஷன் கமிஷன் நேர்மையாக நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சொல்லி இந்த எலெக்ஷனில் மட்டும் நீங்கள் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கீங்க. சரிங்க, நான் சொல்கிறேன், எதிர்கட்சிகளை வந்து ஞானேஸ்வர் நீக்கணும்னு சொல்கிறீங்கல்ல, இன்றைக்கி நோட்டீஸ் கொடுத்துக்கிறாங்கல்ல எதிர்கட்சிகள். அப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து இதை மட்டும் ஏன் சுட்டி காட்ட மாட்டேங்கிறீங்க? இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஸ்வர் வந்து பாரபட்சமாக நடந்துக்கிறார் அப்படின்னு சொல்லித்தானே இன்றைக்கி வந்து அவர் நீக்கிறதுக்கு 2வது முறையாக நோட்டீஸ் கொடுத்துக்கிறாங்களே எதிர்கட்சிகளுமே, ராஜ்யசபா நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களே. அப்படி என்று சொன்னால் தமிழ்நாட்டில் தேர்தல் நியாயமாக நடைபெறவில்லையே, அது குறித்து ஏன் அவர்கள் வந்து பேச மறுக்கிறார்கள்? இதுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே வந்து எதிர்கட்சிகள் வந்துட்டு தேர்தல் ஆணையம் வந்து மத்திய அரசுக்கு சாதகமாக நடந்துக்கிறது எப்போவுமே தொடர்ந்து குற்றச்சாட்டாக டாக்டர் இருக்கு. இல்லை, நான் வந்து மத்திய அரசு மாநில அரசுலாம் இருக்கட்டுங்க, வந்து தேர்தல் ஆணையம் அவர் தான், அது வந்து இண்டிபெண்ட் ஆணையம், அவங்க தன்னுடைய பொறுப்பை வந்து சரியாக செய்யணும். அதான் வந்து சேஷன் சுட்டிக்காட்டணும். அவர் தேர்தல் ஆணையராக இருந்தார். அன்றைக்கி இந்தியாவில் அவ்வளோ பெரிய ஒரு அசாதாரணமான சூழல். இந்தியாவுக்கு ஒரு ஸ்டேட் கிடையாது. இந்தியாவில் ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் அவரே கொல்லப்பட்ட பிறகு மிகப்பெரிய அன்ரெஸ்ட்டு, இந்தியா ஃபுல்லாக வந்து கலவரங்கள். அப்படிப்பட்ட சூழலில் கூட 90 நாளுக்குள்ள தேர்தல் நடத்தி வெற்றிகரமாக அமைதியாக நடத்தி முடிக்க முடியுது. இப்போ ஏன் வந்து இந்த பணப்புழக்கத்தை தமிழ்நாட்டில் தடுக்க முடியல? அண்டை மாநிலம் கேரளாவில் அவ்வளோ பெரிய ரீஸ் ஆகலைங்களே, கேரளாவில் தேர்தல் நடந்தது அந்த மாதிரி வரலையே. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் வந்து இந்த இந்த தடுக்க மறுக்கிறாங்க? அதுக்கு எதுவும் இருக்கணுமில்ல. என்னுடைய ஒப்பீனியன் வந்து தமிழ்நாட்டு தேர்தல் நியாயமாக நடந்ததுன்னா சர்வதேச அமைப்பை யாராவது வந்து பார்க்கணும் ஆச்சுங்களா. இப்போ இலங்கையில் வந்து தேர்தல் நடக்கல வந்து அப்சர்வர் வராங்க, யூஎன்லேருந்து வராங்கல்ல. அதுபோல் இன்டர்நேஷ்னல் அமைப்புகள் யூஎன்லேருந்து கூட வந்து தமிழ்நாட்டில் தேர்தல் வந்து முறையாக நடந்ததா இல்லையா, இது வந்து ஜனநாயகபூர்வமான தேர்தலாக இல்லையாங்கிறத ஒரு அமைப்பு வந்து இதை அப்சர்வ் பண்ணணும், இதை ஸ்டடி பண்ணணும், இதை நாட்டு மக்களுக்கு சொல்லணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். மக்களே வந்து நிறைய இடத்துல பணம் வேணும்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க சார். அவங்கள எப்படி சார் கொலை சொல்ல முடியும்? இல்லை சார், இல்லை, நம்ம வந்து அவங்கள வந்து குடிக்க வச்சிடறோம். அவன் எப்படி வந்து பழக்கிடுறோம்.
அப்போது 10 பேர் கொடுத்து படுக்கும் போது வந்து அது இன்றைக்கி மக்களுடைய நிலைமை அவ்வளோ மோசம் இருக்குது சார். 200 250 ஒரு நாளைக்கு நான் வந்து போயிருந்தேன் வந்து ஓட்டப்படாத்தில் ஒரு நாளைக்கெல்லாம் வேலை செஞ்சேன்னா வெறும் ஒரு மாதத்துக்கெல்லாம் 6000 கூலிங்க எவ்வளோ வச்சுங்க சார். அப்போ அவங்களுடைய நிலைமை என்ன? ஸோ மக்களை வந்து அவ்வளோ பெரிய வறுமையிலையும் கொடுமையிலையும் வச்சுட்டு நீங்கள் வந்து நீங்கள் வந்து அது மாதிரி 10 பேர் கொடுக்கும் போது அது வந்து ஏதோ பாகுபாடு காட்டுற மாதிரி இருக்கலாம். அதுவே மக்களுடைய அறியாமை. மக்கள் அந்த நிலைக்கு நீங்கள் தள்ளுறது யார்? அது ஏன் நீங்கள் கொடுக்குறீங்க? இப்படி ஆட்சிக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? இப்படி பதவிக்கு வந்து உட்காரணுங்கிற அவசியமே வந்தது. மக்கள் கிராமங்களுக்கு போனால் பார்த்திங்க குடிக்க தண்ணி இல்லைங்கிறாங்க, ரோடு இல்லைங்கிறாங்க. பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா இளம் பெண்களாக கற்பழிக்கிறாங்க, அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. பையன் கஞ்சா குடிக்கிறான், தம்பி கஞ்சா குடிக்கிறான், அதை தடுத்து எடுத்துக்கிறாங்க. கடைசியில் 23ஆம் தேதி தேர்தல்லாம் எல்லாத்தையும் மறக்க வச்சு அவங்க கொடுக்குற 500 ரூபாய்க்கு மட்டும் அப்படியே மண்டிடுற அளவுக்கு கொண்டு போய் இந்த ஜனங்களை வந்து இந்த தமிழ்நாட்டு மக்களை வந்து அவமானப்படுத்துகிறாங்க. இந்த பணம் கொடுக்கறது வந்து அதை நான் வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து அவர்கள் கையேந்த வைக்கிறது இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழையாகவே நான் கருதுகிறேன். கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, இந்த முறை சட்டமன்ற தேர்தலையும் சரி, நீங்கள் வந்து ஆக்சுவலாக வாக்களிக்கல அப்படிங்கிற ஒரு பேச்சு பரவலாக போயிட்டு டாக்டர். நான் ஓட்டப்படாதுலேருந்து எப்படி வந்து வாக்களிப்பேன்? புதிய தமிழகம் தனித்து போட்டியிடும் காரணம் யார்? எந்த கட்சியிலையும் கூட்டணி இல்லை சார். அது வந்து இந்த தடவை வந்து புதிய தமிழகம் கட்சி நாங்கள் தான் சொல்லிட்டோம். எங்கள் கட்சி வந்து அவங்க ஒரு மரியாதையுடன் எங்களை அகாமடேட் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கலை. ஸோ எங்களுடைய வலுவை இந்த தடவை காமிக்கிறதுக்கு நாங்கள் முடிவு பண்ணோம். இது வந்து ஒரு சுயமரியாதைக்கான தன்மானத்துக்கான போராட்டம், போர் அப்படின்னு நாங்கள் வந்து ஓப்பனாக டெக்ளேர் பண்ணிட்டு தான் வந்து போட்டியிட்டோம். அதனால தான் நாங்கள் வந்து 61 தொகுதியில் போட்டியிட காரணம் நாங்கள் வந்து எங்களுடைய வலிவை காண்பிப்போம் அப்படின்னு. 60 தொகுதியில் மட்டுமே நீங்கள் கேண்டிடேட் நிறுத்திருக்கீங்க சார். அது நிறுத்து சார். நீங்கள் ஒரு கேண்டிடேட் நிறுத்துறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது களத்துக்கு வந்தால் தெரியும். அவங்கள வந்து கடைசி இன்னைக்கு வந்து 23ஆம் தேதி 4 மணி வரலும் அவங்கள நிற்க வைக்கணும். ஒரு தேர்தல் செலவு எப்படின்னு பாருங்கள். இது வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு சின்ன வழக்கு இருந்ததுன்னா பெரிய லீடிங் பேப்பரில் விளம்பரம் கொடுக்க சொல்கிறாங்க, 3 ரூபா கொடுக்க சொல்கிறாங்க, டிவியில் கொடுக்க சொல்கிறாங்க. சார் எப்படி சாதாரணமான பிரஜையால் எப்படி முடியும்? 200 ரூபாய்க்கு இந்த மக்கள் போய் வந்து அப்படி சண்டை போடக்கூடிய இந்த நாட்டில் ஒரு வேட்பாளர் வந்து கோடீஸ்வரர் தான் நிற்க முடியும். தேர்தல் ஆணையம் அங்கேயே தப்பு பண்ணுறாங்களே. நீங்கள் வந்து இப்போ எடுத்து கொடுங்க அந்தந்த வேட்பாளர் தேர்தல் ஆணையம் எல்லாம் வழக்கெல்லாம் வாங்கிட்டு இந்தந்த வேட்பாளர் மேலே இந்த குற்றச்சாட்டுக்குன்னு தேர்தல் ஆணையம் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்க முடியும். பக்கமாக தேர்தல் ஆணையம் தான் கொடுக்கணும். அதை விட்டு வேட்பாளர் தலையில் கேட்டிங்கன்னா எப்படி? சாதாரண வேட்பாளர் எப்படி வந்து 3 டிவியில் கொடுக்க முடியும், பேப்பரில் கொடுக்க முடியும்? இதெல்லாம் யாருடைய செலவுங்க? ஸோ இது வந்து தேர்தல் ஆணையம் தன்னுடைய செயல்பாடுகளை முழுமையாக தரவாக மாற்றணுங்க. இதில் வந்து இப்போ நடக்கிறது இந்த தேர்தல் ஆணையம் வெறும் சடங்குக்கான ஒரு அமைப்பாக போச்சே தவிர அது வந்து இட் ஹஸ் நோ டீத் அட் ஆல். அது வந்து இருந்துக்கு அது செய்யாமல் இருக்குதா, அதை தவிர்க்கிறாங்களா, அதுக்குள்ளே வேறு ஏதோ இருக்கிறதாக நான் கருதுறேன். இந்திய கூட்டணி ஆட்சி மட்டுமா? இந்திய கூட்டணி ஆட்சி அது யார் அமைக்கிறாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. ஆனால் பெரும்பான்மையாக ஒரு வாய்ப்பு குறைவாக இருக்கிற மாதிரி தோணுதுங்க. ஓகே, தேங்க்யூ.